காங்கிரஸ் போச்சுன்னா பின்னாடியே விசிகேவும் போயிடுச்சுன்னா திமுக கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்படலாம். கடைசியாக போன வாரம் கனிமொழி அம்மையார் போய் பார்த்தா எங்களுக்கு 45 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதோட அடுத்து வர்ற கார்பரேஷன் முனிசிபாலிட்டி தேர்தலில் 20% சீட்டு கொடுக்கணும். சும்மா இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்போ மிரட்டக்கூடாது, இதெல்லாம் எழுத்துல கொடுக்கணும். அது தவிர 5லிருந்து 6 மந்திரி வேணும்னு கேட்டிருக்காரு. எஸ்பெஷலி ராகுல் காந்தியோடு யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே திமுக வேண்டாம், நாம் எல்லாம் தாவேக்காவோடு போக வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். இந்த கூட்டணின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயும் என்ன சொல்லுவோம், 1+1 2, கூட்டணியில் 1 பக்கத்தில் 1 எழுதிங்கன்னா 11 கூட ஆகலாம். கூட்டணி சரியில்லைன்னா ஃபெயிலும் ஆகலாம். 2 உதாரணம் சொல்லணும்னா 2011 தேர்தலில் பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து இவர் வச்சிருந்தார், திமுக ஜெயிக்க முடியல. ஸோ இது எதையுமே பேசாமல் அடங்கி போயிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு திமுகவுடைய விங்கு வேலை செய்யுது. எந்த நேரத்திலும் கட்சியை மறுமலர்ச்சி விசிகான்னு உடைச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கு. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக திமுக அப்படின்னு அவங்க கூட்டணியை வலுப்படுத்திட்டே வர நிலையில இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுக்குள்ள உட்கட்சி பூசல் நிறையவே போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம் எங்க போகும், யார் கூட கூட்டணி வைக்கும்ன்ற கேள்வி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு வரப்போறாரு, இதனால திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக 2019 இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 அசம்பிளி, 24 பாராளுமன்றம் ஜெயிச்சாங்க. நடுவில் இதையும் வச்சுக்கோங்க, முனிசிபல் கார்பரேஷன் தேர்தலையும் ஜெயிச்சாங்க. ஸோ அது வீழ்த்த முடியாத கூட்டணி அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் காட்டப்பட்டது. ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி, அதுக்கு கூட்டணி பலத்தை விட எதிர்கட்சிகள் எப்படி இருக்குன்னு தான் இருக்குது. இதை எளிதாக புரிஞ்சுக்கணுன்னா 96 தேர்தலை நம்ம பார்க்கணும். 96 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். சாதாரணமாக இல்லை, அதாவது அதுக்கு முன்னாடி தேர்தல் 91 தேர்தலில் திமுக 2 சீட்டு தான் ஜெயிச்சது. 234 தொகுதியில் சென்னையில் துறைமுகம் தொகுதியில் கருணாநிதி அவர்களும், எக்மோர் தொகுதியில் பருதி இளம்பழுதி, மீதி 232 சீட்லேயும் அவங்க தோத்தாங்க. அவங்க கூட்டணி தோத்தது 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதாவது ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நடந்தது, நம்ம இதில் ஸ்ரீபெரும்புதூர் மரணத்துக்கு. ஸோ அதுக்கு அடுத்த 96 தேர்தலில் ஜெயலலிதா வளர்ப்பு மகன் திருமணம், சசிகலா நட்பு, இதெல்லாம் பெரிதாக அவர் தோத்தப்ப பர்கூர் தொகுதியில் அவரே தோத்தார். அவர் கட்சியிலேருந்து 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அப்படி தோத்து இவங்க ஆட்சி வந்த உடனே அந்த எலெக்ஷனில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் மூப்பனார் வெளியில் தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பித்தார். அதையெல்லாம் விட முக்கியமாக ரஜினிகாந்த் ஓப்பனாக ஆதரவு கொடுத்தார். சரியா? இவங்களுக்கும் மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் கிடச்சிது, அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணி ஓடிச்சு. பட் 98ல் 96ல் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் 40க்கு 40 ஜெயிச்சாங்க. இவங்க 220 சீட்டு என்னமோ ஜெயிச்சாங்க, 210 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே போய் ரெய்டு போய் அவங்களுக்கு இத்தனை செருப்பு இருக்குது, இத்தனை பட்டுப்புடவை இருக்குது, இப்படின்லாம் சன் டிவியில் காட்டினாங்க. இன்றைக்கி நம்ம டிவின்னா கேபிள் டிவிங்கிற, அன்றைக்கெல்லாம் டிவின்னு கேபிள் டிவின்னு சொல்ல மாட்டாங்க, சன் டிவின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்த காலத்தில் எல்லாம் காட்டின பிறகு ஜெயலலிதா அவங்க கூட்டணி அதே கூட்டணி, மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க திமுக, இன்னும் சின்ன சின்ன கட்சிகள். இவங்க புதுசாக 3 கட்சியை மாற்றினாங்க. பாஜகவை சேர்த்து கொண்டார்கள், பாமகவை சேர்த்து கொண்டார்கள், மதிமுகவை சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து வந்த தேர்தலில் 98 எலெக்ஷனில் 32 சீட்டு ஜெயிச்சாங்க. ஸோ ஒரே கூட்டணி இருந்தாலும் நீங்கள் அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக, ஆனால் இது திமுகவுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. 2019 ஜெயிச்சாங்களா? 39க்கு 37 ஜெயிச்சாங்க. 2 சீட் தோத்தாங்க. தோத்தது எது? 1 சீட் தோத்தாங்க. தேனியில் ரவீந்திரநாத் மத்திரம் ஜெயிச்சார். ஆனால் அப்போ வாங்கின ஓட்டு 54.3% ஓட்டு. அதே திருப்பி 2021 சட்டசபை வந்தப்போ அவங்க வாங்கினது 46 தான், 8% குறைஞ்சிது. ஆனால் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், திமுகவில்
அவங்கள எதிர்த்து திமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்த, அதுவும் உதயசூரியனில் ஜெயிச்ச எஸ்ஆர்எம் ஓனர் பாரிவேந்தரை, சரத்குமாரை, கமலஹாசனை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியாக்குனாங்க. எப்படி 2016 ஒரு மக்கள் நல கூட்டணின்னு உருவாச்சோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி. அவங்க 6% வாங்குறாங்க, இவர் ஒரு 2.5% என்னமோ வாங்கினார் டிடிவி. இவங்க பிரித்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதியில் அதிமுக 5000க்கு கீழே ஓட்டில் தோத்தாங்க. ஸோ இப்போ அந்த ஓட்டு பிரிப்பதை தடுக்கணும். ஏற்கனவே பாஜக அணியில் டிடிவி வந்துட்டார், மோஸ்ட்லி ஓபிஎஸும் வந்து விடுவார் என்று நேற்றைக்கு கூட அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஸோ அதை தவிர பட்டியல் ஜாதியை சேர்ந்த ஏற்கனவே இவர் ஜான் பாண்டியன் வந்துட்டார், தனி அரசு திமுகவில் இருந்து தனி அரசு வந்துட்டார். ஸோ அந்த கூட்டணி பலம் பெற்று வருகிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இவங்களோட அதாவது இன்னொன்னையும் பார்க்கணும். இந்த கூட்டணின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயும் என்ன சொல்லுவோம், 1+1 2. கூட்டணியில் 1+1 எழுதினீங்கன்னா 11 கூட ஆகலாம். கூட்டணி சரியில்லைன்னா ஃபெயிலும் ஆகலாம். 2 உதாரணம் சொல்லணும்னா 2011 தேர்தலில் பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து இவர் வச்சிருந்தார், திமுக ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ 2019 நம்ம பேசினதே எடுத்துக்கிட்டேன்னா சமீபத்தில் நடந்தது. 2016 தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்த், 2 கம்யூனிஸ்டுகள், விசிக சேர்ந்தது. அவங்க மொத்தம் வாங்கினதில் விஜயகாந்தை கழிச்சிட்டு வாங்கினதையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட அதிகமாக 10% வாங்கினாங்க. அது மாத்திரம் அப்படியே கூட்டி வாங்கிறத விட 2019 அதிகமாக வாங்கினாங்க. ஸோ இந்த கூட்டணி நல்ல கூட்டணி. இதை ஜெயிக்க வைக்கணும்னு மக்களை நீங்கள் நம்ப வச்சுட்டிங்கன்னா 1-1 2 இல்லாமல் 1-1 3 ஆளா 5 ஆளா என்ன வேணால் ஆகலாம். ஸோ இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும், நீங்கள் என்னமா லோன் எதாவது போட்டு வாங்கினீங்க? இப்போ காலேஜுக்கு லோன் வாங்கினீங்களா? கட்டல, பேங்க்கில் கட்டாமல் தான் உட்காந்துங்க. திமுக ஆட்சி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னதை நம்பி கட்டாமல் இருக்கீங்க. ஸோ தள்ளுபடி பண்ணல. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா, யாரெல்லாம் நகைக்கடை வாங்கலையோ உடனே போய் பேங்க்கில் தங்கையை வச்சு வாங்குங்க, நாங்கள் வந்தால் தள்ளுபடின்னு சொன்னாரா? ஏதாவது தள்ளுபடி ஆச்சா? இல்லை. கோஆபரேட்டிவ் பேங்க் மாத்திரம் பண்ணாங்க, அரசு வங்கியில் வாங்கியிருந்தா. இல்லை, இப்போ எடப்பாடியை விட்டுருங்க, நான் எடப்பாடிக்கு அடுத்தது வருவோம், சரியா? ஸோ திமுக சொன்ன வாக்குறுதிகளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதியுள்ள மகதிலின் பாதி பேரை குறைச்சி இப்போ திருப்பி ஏற்றுறாங்க. அடுத்தது கேபிள் டிவிக்கு எவ்வளோமா கட்டுறீங்க மாதத்துக்கு? 350 ரூபா கட்டுறீங்க. இப்போ இன்னைக்கு 2021 கேட்குறாரு, எல்லாம் சிவி சிங்காரிச்சிட்டு வரீங்க, உங்கள் வீட்டிலெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இல்லையோ அந்த டிவி சீரியலில் வர பொம்பளையை பார்த்து நீங்களும் அழுகுறீங்க. இந்த சீரியல் பார்க்குறதுக்கு எவ்வளோ? அப்போ கேட்குறாங்க எல்லாம் 260 ரூபான்றாங்க. நாங்கள் வந்தால் 100 ரூபாய்க்கு குறைப்போன்னாரு. இப்போ 100 ரூபாய்க்கு குறைக்க முடியுதா? நீங்கள் சொன்னீங்க 350 ரூபா இல்லை. அது தவிர ஓடிடியில் கிரிக்கெட் மேட்ச் வேணும்னு சொன்னால் சமயத்தில் 30 ரூபா கொடுங்கன்றாங்க கேபிள் டிவி. ஸோ இப்போ ஐபிஎல் இதை பார்க்கணும், வேர்ல்டு கப்பை பார்க்கணுன்னா சார் அந்த சேனல் வந்து பெய்டு சேனல் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அமேசான் ஓடிடி வேணும், நெட்ஃப்ளிக்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா. ஸோ 500 ரூபா இன்றைக்கி மெட்ராஸில் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னையே கேட்டால் நாங்கள் வந்தால் இப்போ என்ன பண்ண, போன எலெக்ஷனில் இவர் என்ன பண்ணார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு முட்டையை கட்டினாரா? எதுக்கு கட்டினார் ஒரு முட்டையை? இல்லை, நீங்கள் இது என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து இது கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல், என்ன ஹாஸ்பிட்டல்? இதில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். அது வரலங்கிறதுக்கு முட்டையை கட்டி வந்தது முட்டைன்னு கட்டினார். அதே அவங்க வாக்குறுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தால் மதுரையில் விவசாய பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம், தர்மபுரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம், சென்னையில் நாங்கள் வந்தால் இது விளையாட்டு பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு. நாங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் வந்திருக்குதா? வெறும் முட்டை தான் வந்திருக்கா? இதெல்லாம் மக்களிடம் கண்டிப்பாக அதிமுக கொண்டு போகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாக்குறுதிகள் எவ்வளோ முடியும்னு தெரியாது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் டெல்லியில் இருக்கிற மிஸ்டர் உபாத்யாயான்னு சொல்லிட்டு அவர் இதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு. யாரெல்லாம் இதை கொடுக்குறாங்களோ இதுக்கு எப்படி பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. இது கொஞ்ச நாள் ஆகும். பட் இவங்க சொன்னதை பல செஞ்சுருக்காங்க, அவங்களும் பாதி செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் விட மத்திய அரசோட ஒன்றாக சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டில் போன ஆட்சியில் 11 மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. இந்த ஆட்சியில் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜில் ஒருத்தன் சேரணும்னா வருஷத்துக்கு 50,000 ரூபா ஃபீஸு. ஹாஸ்டலோடு போனால் 1.25 லட்ச ரூபா. நம்ம ஜெகத் ரட்சகன் ஐயா ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு, நம்ம ஏவவேலு ஐயா ஒரு காலேஜ் வச்சுருக்காரு. அங்கெல்லாம் போகணுன்னா வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா ஆகும். ஸோ பிஜேபியோட கூட்டணி இருந்து இது எடப்பாடி அவர்கள் 11 அரசு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். இவங்க ஒரு சீட்டு கூட வசத்தில். ஸோ மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று
மீடியா முழுக்க திமுக வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ் நியூஸை தடுக்கிறாங்க. வேங்கை வயலாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், போன வாரம் தரமணி பாலிடெக்னிக்குள்ள பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே கொண்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நந்தனத்தில் ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ள ஒரு கேன்டீனில் ஒர்க் பண்ணுற பொண்ணை, கேன்டீனில் வேலை செய்பவர்கள் திமுக காரர்கள் உட்பட பெண்ணிற்கு தொல்லை கொடுத்தாங்க. இதெல்லாம் மெட்ராஸில் ஸ்டாலின் சார் வீட்டை சுற்றி இருக்கிற இடம். ஸ்டாலின் சார் வீட்டுக்கும் நந்தனம் காலேஜுக்கும் 2 கிலோமீட்டர். ஸ்டாலின் சார் வீட்டுக்கும் இதுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு 4 கிலோமீட்டர். அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் எடுத்தால் இப்போ இது கவர்மெண்ட் பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி மீடியாக்களை கைக்குள்ள வச்சுட்டு அவங்களால தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி வெளியே வரும் இல்லையா? மக்கள் தெளிவானவர்கள். அதாவது நான் சொன்னேன், 96 எலெக்ஷனில் கூட்டணி, 98 தோக்கடிச்சாங்க. 1980 இது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார், எதிர்த்தாப்புல இந்திரா காந்தியும் கருணாநிதியும் கூட்டணி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி 78 ஜெயலலிதா இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுறேன்னு மதுரையில் கிட்டத்தட்ட அவர் மீது கொலை தாக்குதல் கருணாநிதி தலைமையில் நடந்தது. காப்பாற்றினது இன்றைக்கும் உயிரோடு இருக்கார், நெடுமாறன் ஐயா இருக்காங்க, கேட்டிங்கன்னா சொல்லுவார். ஆனால் அது முடிஞ்ச உடனே கூட்டணி சேர்ந்துக்கிட்டு பீச்சில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பண்ணார். அந்த கூட்டணி 39க்கு 37 ஜெயிச்சிச்சு. உடனே நம்ம கருணாநிதி ஐயா சொன்னார், எம்ஜிஆர் எப்படியும் 2 இப்படி வீன்னு காட்டுவார், வெற்றி இல்லை ரெட்டை இல்லை 2க்குன்னு. அது கேட்ட மாதிரி மக்கள் 2 தான் கொடுத்தாங்க. என்னுடைய நினைவு சரி என்றால் 1 இது கோபி, 2வது சிவகாசி, இந்த 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஆட்சியை கலைச்சு இவர் ஆட்சியை கலைக்கணும். அதாவது 77 80 ஜனதா கட்சின்னு அவங்க நார்த்துலலாம் மாறி இருந்தது. 80 தேர்தலில் பெருமளவில் இந்திரா காந்திக்கு போச்சு. ஸோ ஜனதா கட்சியுடைய 7-8 கவர்மெண்ட்டை கலைச்சப்போ என்னதையும் சேர்த்து கலைங்கன்னாங்க. இப்போ தான் இந்திரா காந்தி என்ற ஒரு மாபெரும் ஆளுமையை புரிஞ்சுக்கணும். 71 தேர்தலில் ஒரு தமிழ் இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அதாவது ஒரு வருஷம் முன்னாடியே நடத்திட்டாங்க. கருணாநிதி ஐயாவும் கலைச்சிட்டு வைக்கிறாங்க. அப்போ கூட்டணி வைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் 39 சீட்டுக்கு 10 சீட்டு மாத்திரம் இந்திரா காந்தி கட்சிக்கு. இப்போ சட்டசபையில் ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்படி ஒரு கூட்டணியை வச்சு ஆனால் ஜெயிச்சிச்சு. ஏன்னா காமராஜர் பழைய காங்கிரஸ்னு பிரிஞ்சு போயிட்டார். ஸோ பழைய காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், காமராஜ் காங்கிரஸைங்கிற ஒரே கூட்டணிக்காக ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் 71 இந்திரா காந்தி. 80 என்ன சொன்னாங்க, எனக்கு பாதி உனக்கு பாதி. கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷனில் அப்பயும் திமுக வேற யாரையோ கூட்டணி வச்சுக்கிட்டதில்ல. அவங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் 117 திமுக 112 தான் நின்றுது. ஆனால் மக்கள் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தார். அந்த யுக்திகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தி அந்த கடந்த கால தேர்தலெல்லாம் அவங்க வென்றாங்க, தோல்வியும் சந்திச்சாங்க. இப்போ இந்த கூட்டணி கரண்டா திமுக வந்து கூட்டணி வச்சிருக்க விசிக அப்புறம் காங்கிரஸ், அதுக்குள்ள காங்கிரஸை பொறுத்தவரை அங்க இருக்கிற முக்கியமான முடிவெடுக்கும் தலைகள், எஸ்பெஷலி ராகுல் காந்தியோடு யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே திமுக வேண்டாம், நாம் எல்லாம் தாவேகாவோடு போக வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்கள். விசிக என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? விசிக சொன்னதுல வந்து அதிருப்தியில கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு, எங்களோட அந்த கூட்டணிக்குள்ள நீங்க பேசாதீங்க. ஆமாம், எல்லாரும் யார் வேணால் யாரை பற்றியும் பேசலாம், அரசியலில் இருந்தால் பண்ணலாம். இப்போது காங்கிரஸ் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்தி எந்த விஷயத்தை பேசுகிறாரோ அதிகமாக, ஓட் ஷோராக இருக்கட்டும், டேட்டா வச்சு பேசினதாக இருக்கட்டும், அத்தனைக்கும் டேட்டா எடுத்து கொடுத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் கொடுத்த டேட்டாவை தான் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அவருடைய முக்கியமான வலதுகை பிரவீன் சக்கரவர்த்தி. இந்தியா ஃபுல்லாக ஒரு 10 எம்பிகளை ராகுல் காந்தி வச்சுக்கிட்டு அவருடைய இடதுகரமாக வச்சிருக்கிறதுல முக்கியமானவர் மாணிக் தாக்கூர். அவர் என்னென்னலாம் ட்வீட் போடுறார். இந்த திமுக ஆட்சி வந்து வெறும் கடனை தான் வாங்கியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் எங்கள் ஓட்டு இல்லைன்னா 50 தொகுதிகளில் நீங்கள் போன முறை தோற்றிருப்பீர்கள் அப்படின்னு அந்த தொகுதியோட ஓட்டோட காட்டியிருக்கார். ஸோ இதெல்லாம் என்ன அடையாளம், நாங்கள் போக தயார், எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. இதை உடைக்கிறதுக்காக ராகுல் காந்தி ஊட்டியில் அவருடைய கூடலூர் பக்கத்தில் போகிறார். அந்த ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே பேசுகிறதுக்கு இங்கேருந்து ஆசா போய் பேசுகிறார். கட்டுப்பாடு ஒன்றும் ஒத்துமை வரல. அதன் பிறகு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லப்படும் மாப்பிள்ளை சார் போய் பார்க்குறாரு டெல்லியில். போய் ஒரு ஆஃபரும் கொடுக்குறார். அஸ்ஸாம் மாநில தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு 2000 5000 கோடியை திமுக ஏற்றுக்கொள்ளும். அப்பையும் வரல. கடைசியாக போன வாரம் கனிமொழி அம்மையார் போய் பார்த்தா எங்களுக்கு 45 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதோட அடுத்து வர்ற கார்பரேஷன் முனிசிபாலிட்டி தேர்தலில் 20% சீட்டு கொடுக்கணும். சும்மா இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அப்போ மிரட்டக்கூடாது, இதெல்லாம் எழுத்தில் கொடுக்கணும். அது தவிர 5 to 6 மந்திரி வேணும்னு கேட்டிருக்காரு.
இது எதுவும் மந்திரி கொடுக்க முடியாது, அதிமுக சொன்னால் நாங்களும் சொல்லலாம், அதிமுக சொல்லலை அப்படின்ட்டு. இப்போ திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர் அதாவது இன்னொன்று என்னென்னா, திமுகவோ அதிமுக யார் வேணால் ஆட்சி பண்ணட்டும், அடுத்த முறை மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடுறப்ப மக்களிடம் ஆதரவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, திமுக எவ்வளோ தோக்குதோ அதை விட அதிகமாக கூட்டணி கட்சிகள் தோற்கும். 96 தேர்தலில் காங்கிரஸ் 0, 2011 தேர்தலில் திமுகவோடு 63 சீட்டு வாங்கிட்டு 5 சீட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சு. ஸோ இந்த முறை திமுகவோடு இருந்தால் பெரும் இழப்பு தான் வரும் என்று காங்கிரஸும் இவங்களும், ஏன்னா திருமாவளவன் கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டால் கொடி கட்டுறதுக்கு கூட அலோவ் பண்ணுறதில்ல. கொடி போன எலெக்ஷன் அப்போவே கூட்டணி கட்சி கொடியில் விசிக கொடியை கழட்டின வீடியோக்களே ஆன்லைனில் இருக்குது. ஸோ அத்தனை வேங்கை வயல்லேருந்து நாங்கள் நேரியாக இருக்கட்டும், எந்த விஷயங்கள் போன வாரம் செய்திமா இது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு என்ன பேர் இப்போ சமூக நீதி விடுதின்னு அப்படின்னு மாற்றிருக்காங்க. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை. அங்கே மாணவர்களுக்கு கொடுக்குற காசில் வெறும் சாதமும் மிளகாத்தூளும் தராங்களா, குழம்பு சாம்பார் கொடுக்க முடியலன்னு வீடியோவோட செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது எதையுமே பேசாமல் அடங்கி போயிட்டுருக்காரு. என்ன காரணம்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு திமுகவுடைய விங்கு வேலை செய்யுது. எந்த நேரத்திலும் கட்சியை மறுமலர்ச்சி விசிகான்னு உடைச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கு. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் வெளியேற நிலைமை இருக்குன்றீங்க. அப்ப இந்த இரண்டு கட்சிகளும் வேறு கட்சிகள் சென்றுட்டா அப்ப திமுகவுக்கு இது கடுமையான ஒரு இல்லைம்மா. ராகுல் காந்தியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் விசிகாவோடு போறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இது தாவேக்காவோடு அது நடந்து விட்டால் திமுக கிட்டத்தட்ட 2011 போல 20 சீட்டு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரதான எதிர்கட்சி கூட இல்லை, விஜயகாந்தோடு ஜெயலலிதா சேர்ந்தவுடன் இப்போ திமுக 21 சீட்டு வந்துச்சு, அதை விட கீழே போக அதை தடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ட்ரை பண்ணுறாங்க. டெல்லியில் போய் சரண்டராகி பார்த்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், இவர் போய் ஆராசா போய் பார்த்தாரு, சபரீசன் சார் போய் பார்த்தாரு, கனிமொழி போய் பார்த்தாரு. பட் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய முக்கியமான வலதுகரம் ஆல் இந்தியா லெவல்லனா ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் கேசி வேணுகோபால். கிட்டத்தட்ட கேசி வேணுகோபால் அவர்கள் தான் அங்கே சீஃப் மினிஸ்டர், அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த முடிவை இப்போ சோனியா காந்தி தான் எடுக்கணும் என்ற நிலைமை இருக்கிறது. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்களா, மோடி அவர்கள் பேச இருந்த பொழுது காங்கிரஸ் லேடிஸ் எம்பிகள் போய் அவருடைய சேரை சுற்றிக்க கிட்டத்தட்ட ஜெயலலிதாவிற்கு புடவை இழுத்த மாதிரி ஏதோ ஒரு சீனை அங்கே கிரியேட் பண்ண பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மோடியை பேச வர வேண்டாம் என்று சபாநாயகர் அனுப்பிச்சிட்டாங்க. அதை பற்றி விவரங்கள் இன்னைக்கு நாளைக்கு வரும். ஆனால் அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு திமுக எம்பி கூட போல. ஸோ திமுக காங்கிரஸ் உரசல் மிகப்பெரிய அளவில் ஆயிடுச்சு. ஸோ சோனியா காந்தி மட்டும் 40 எம்பியும் தமிழ்நாட்டிலேருந்து 3 எலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உடச்சிக்க வேண்டாம் என்றது 10% வாய்ப்பு சோனியா கையில் இருக்கிறது. 90% காங்கிரஸ் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ காங்கிரஸ் போச்சுன்னா பின்னாடியே விசிகாவும் போயிடுச்சுன்னா திமுக கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்படலாம். விசிகா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் 40லேருந்து 50 சீட்டு வரைக்கும் அந்த கூட்டணி எடுக்கலாம். 130லேருந்து 150 எளிதாக அதிமுக பாஜக கூட்டணி வெல்ல முடியும். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி